நாங்கள் நம்பிக்கையோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். හැබැයි ලොකු සාකච්ඡාවක් යනවා. பல கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. පහුගිය කාලේ තරුණයෙක් අත්අඩංගුවට ගැනීම පිළිබඳව. கடந்த காலங்களிலே ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்ட விடயமாக යනව නේද? அப்படி நடக்கின்றதானே? මොකද සිද්ධ වුනේ? என்ன உண்மையிலே நடைபெற்றது? තමුන්නාසලා දන්නවා පාස්කු පහරයක් අපේ රටේ සිද්ධ වුණා. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே ஒரு பாஸ்டர் ஈஸ்டர் தாக்குதல் ஒன்று நடைபெற்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ඒ ප්‍රහාරයෙන් පස්සේ මුස්ලිම් ජනතාව විශාල ලෙස කොන් වුණා, ලැජ්ජාභාවයට පත් වුණා. ඒගොල්ලෝ ඒකට මුහුණ දෙන්න ඉතාමත් අසීරුවෙන්. உங்களுக்கு தெரியும், அந்த தாக்குதலுக்கு பிறகு முஸ்லிம் மக்கள் மிக மோசமான முறையிலே நடத்தப்பட்டார்கள். அவர்கள் மிகவும் மோசமான முறையிலே அவர்களுடைய செயற்பாடுகளை, அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ඒ වෙලාවේ මුස්ලිම් ජනතාව කිව්වේ මොකද්ද? அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்கள் என்ன சொன்னார்கள்? මේම අන්තවාදී කණ්ඩායම් වර්ධන වෙමින් තිබෙනවා. ඒගොල්ලෝ වැඩ කරමින් තිබෙනවා. ඒ පිළිබඳ ආණ්ඩුවට කිව්වා, පොලිසියට කිව්වා, ක්‍රියාමාර්ගයක් ගත්තේ නැහැ. ගත්තු නැති එකේ ප්‍රතිඵල තමයි මේ භුක්ති විඳින්න කියලා කිව්වා. அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் சொன்னார்கள், தீவிரவாத சிந்தனை உள்ளவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள், வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் எவ்வளவோ அரசாங்கத்துக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் அரசாங்கம் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனுடைய விளைவுதான் இது ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். ඒ නිසා අපි ආණ්ඩුවක් හැටියට තීරණයක ඉන්නවා. எனவே அரசாங்கம் என்ற அடிப்படையை நாங்கள் ஒரு தீர்மானத்திலே இருக்கின்றோம். එවැනි සිදුවීම් යලි අපේ රටේ ඇතිවීමට ඉඩ නොදෙන්න. எனவே அவ்வாறான ஒரு சம்பவம் மீண்டும் இந்த நாட்டிலே இடம்பெறுவதற்கு நாங்கள் வாய்ப்பளிக்க கூடாது. අරුගම්බේ ප්‍රහාරයක් පිළිබඳ වාර්තා අපිට ආවා. உங்களுக்கு தெரியும், அர்ஹம்பையிலே ஒரு தாக்குதல் நடைபெற இருக்கின்றது என்ற ஒரு அறிக்கை வரை கிடைத்தது. විදේශ සොත්තු සේවාවන් වගේනුත් ඒ පිළිබඳ අපිට වාර්තා වුණා. வெளிநாட்டு புலனாய்வு நிறுவனங்கள் கூட எங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். අපි දිවා රාත්‍රී නොබලා ආරක්ෂක මණ්ඩල රැස් වෙලා එම ප්‍රහාර වැළැක්වීම සඳහා ගත යුතු සියලු ක්‍රියාමාර්ග ගත්තා. நாங்கள் இரவு பகல் பாராது பாதுகாப்பு சபைகளை கூட்டி அதிலே பல தீர்மானங்களை நாங்கள் எடுத்தோம் இதற்கு எதிராக. ඒදී අපි 6 දෙනෙක් අත්අඩංගුවට ගත්තා. அதிலே நாங்கள் 6 பேரை கைது செய்தோம். සමහර කෙනෙක් ඉන්නවා අරුගම්බ ප්‍රදේශිකලා ඡායාරූප අරන් තිබුණා. சிலர் அருகம்பை பிரதேசத்திலிருந்து கைது செய்யப்பட்டார்கள். ඔහුගේ account එකට මුදල් වැටිලා තිබුණා. அவர் கணக்குக்கு பல காசு வந்திருக்கின்ற, பல கோடிக்கணக்கான காசு வந்திருக்கின்றது. විදේශයෙන් අත්අඩංගුවට ගත්තු කෙනෙක් එක්ක සබඳතාවයන් තිබුණා. வெளிநாட்டிலே கைது செய்யப்பட்ட ஒருவருக்கும் அவருக்கும் இடையிலே தொடர்பு இருந்தது. එතන දෙමළ කෙනෙකුත් හිටියා, මුස්ලිම් කීප දෙනෙකුත් හිටියා. அதிலே முஸ்லிம்களும் இருந்தார்கள், சில தமிழர்களும் இருந்தார்கள். හැබැයි අපි අත්අඩංගුවට ගන්නේ දෙමළ කියලාද මුස්ලිම් කියලාද? நாங்கள் கைது செய்தது முஸ்லிம் என்றோ தமிழர்கள் என்றோ அல்ல. නෑ. அவ்வாறு அல்ல. අපි අත්අඩංගුවට ගත්තේ ප්‍රහාර වැළැක්වීම අපේ ආණ්ඩුවේ වගකීමක්. நாங்கள் உண்மையிலே கைது செய்தது அவர்களை இந்த தாக்குதலை தடுப்பதற்காக வேண்டிய மாத்திரமே. ඒක කරන්න ඕනේ නැද්ද? அது செய்ய வேண்டுமா இல்லையா? කරන්න ඕනේ නැද්ද? செய்ய வேண்டும் தானே? කරන්න ඕනකම තියෙනවා. செய்ய வேண்டும். ඒ විදිහටම அதனை அவ்வாறு செய்தோம். මේ තරුණයාත් அதே போன்று இந்த இளைஞரும் කිසිදු සංවිධානයක් අපරාධ සංවිධානයත් එක්ක සබඳතාවයක් ඒ තරුණයාගේ තිබුණේ නෑ. அவருக்கு எந்த விதமான நிறுவனங்களோடோ அல்லது இயக்கங்களோடு தொடர்புகள் இருக்கவில்லை. ඒ තරුණයා ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තිබුණා. அவர் சுயமான ஒரு இது உணர்வு பெற்று இந்த முயற்சியில ஈடுபட்டார். ඔහු ගිහිල්ලා ලංකාවේ ප්‍රධාන සුපර් මාකට් එකක ස්ටිකර් අලවලා තිබුණා. அவர் இலங்கையில இருக்கின்ற மிக பெருமையான ஒரு 2 நிறுவனங்களுக்கு சென்று, சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சென்று ஸ்டிக்கர்களை ஒட்டினார் அவர். අපි ඔහු අත්අඩංගුවට ගත්තා. நாங்கள் அவரை கைது செய்தோம். අරන් ඔහුගේ මුළු දේම අපි පරීක්ෂාවට භාජනය කරා. எனவே அவருடைய சகல விடயங்களை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தினோம். ඔහු කිව්වා ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තිබෙන බව අපිට තේරුණා. எங்களுக்கு தெரிய வந்தது, அவர் சுயமான ஊக்குவிப்பால, தானான சுய ஊக்குவிப்பிலே அந்த விடயத்தில் ஈடுபட்டிருக்கிறார். අපි එම දෙමව්පියන්ටම තරුණයව පෙන්නුවා. அவருடைய பெற்றோருக்கு நாங்கள் அதனை காட்டினோம். දෙමව්පියන් ස්තුතිවන්ත වුණා ඒ විනාශෙන් දරුවා බේරගත්තු එක ගැන. பெற்றோர்கள் எங்களுக்கு நன்றி சொன்னார்கள் இந்த இப்படியான விடயத்திலிருந்து அவரை பாதுகாத்ததை பற்றி. ඒක වැරදිද? அது பிழையா? ඒක වැරදිද? அது பிழையா? මේක කරන්න ඕන. அது செய்ய வேண்டியதுதானே. අපි පරීක්ෂණ කරලා නැවත ඒ දරුවා අපි නිදහස් කරා. நாங்கள் மீண்டும் அதை பரிசீலனை செய்து விசாரணை செய்து இப்பொழுது அவரை விடுதலை செய்திருக்கின்றோம். හැබැයි ඒ දරුවා ගැන ඉරිදට හැමදාම වාර්තා කරන්න ඕන මාස කිහිපයක් යනකම්. ஆனால் அவர் தொடர்ச்சியாக வந்து 1 மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக அவர் போலீசுக்கு வந்து அறிக்கையிட வேண்டும். අපි අවධානයෙන් ඉන්න ඕන. நாங்கள் மேலே அவர் கவனத்தோடு இருக்க வேண்டும். විශේෂයෙන් මේ සහෝදර සහෝදරියන් දන්නවා. உங்களுக்கு தெரியும் விசேடமான நிலைமைகளை. අද YouTube හරහා, இன்னைக்கு யூடியூப் மூலமாக, සමාජ ජාලා වෙබ් අඩවිය හරහා சமூக ஊடகங்கள் மூலமாக
ලෝකයේ විවිධ අන්තවාදී සංවිධානවල ප්‍රචාරයන් තියෙනවා. உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு தீவிரவாத சிந்தனையுள்ளவர்களுடைய பிரச்சாரம் இங்கு நாட்டிலே சென்று கொண்டிருக்கின்றது. ඒ ප්‍රචාරයන්ට අපේ දරුවනුත් අහු වෙලා තියෙනවා. அந்த பிரச்சாரங்களுக்கு அந்த செயற்பாடுகளுக்கு எங்களுடைய இளைஞர்களும் சேர்ந்திருக்கின்றார்கள். ඒ දරුවන්නේ අන්තවාදී ප්‍රවණතාවෙන් අපි මුදව ගන්න ඕන. எனவே எங்களுடைய இளைஞர்களை அவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து நாங்கள் விடுவித்து எடுக்க வேண்டும். ඒකට තමයි ආණ්ඩු තියෙන්නේ. அதுக்காக வேண்டித்தான் அரசாங்கம் இருக்கின்றது. එමෙත සිද්ධියක් වෙන්න බලාගෙන ඉඳලා எனவே நிகழ்ச்சி நடைபெறும் வரை பார்த்து கொண்டிருக்க முடியாது. උනාට පස්සේ වැඩ කරන්න නෙවෙයි ආණ්ඩුවක් තියෙන්නේ. ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதுக்கு பிறகு செயற்படுவது அரசாங்கம் அல்ல. සිදුවීම් මලක්වා ගැනීම සඳහා තමයි ආණ්ඩුව හදලා எனவே තියෙන්නේ. நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு முதல் அதனை தடுப்பதுதான் உண்மையான அரசாங்கத்தினுடைய செயற்பாடு. ඒ නිසා කිසිසේත්ම எனவே ஒருபோதும் මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කොට ගත්තු අත්අඩංගුවට ගැනීමක් නෙවෙයි. முஸ்லிம் மக்களை குறிப்பாக நோக்கமாக கொண்டு கைது செய்த கைது அல்ல அது. අපේ රටේ සාමය ස්ථාපිත කිරීම සඳහා කරන කාර්යයක්. நாங்கள் இந்த நாட்டினுடைய சமாதானத்தை நிம்மதியையும் வேண்டி நாங்கள் அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோம்.